தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் தற்போது வேலை இல்லாமல், உணவு இல்லாமல் தவிப்பதாகவும், உடனடியாக தங்களை மீட்க வேண்டும் என காணொலி வெளியிட்டு அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் ஊதியம் கிடைக்கும் என கூறி கோவையை சேர்ந்த சிலர் 4 லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும், அதன் பின்பு தொழிலாளர்களை ரஷ்ய நாட்டிற்கு அருகே உள்ள பெலாரஸ் நாட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த நாட்டில் எதிர்பார்த்து சென்ற வேலை கிடைக்காத நிலையில் தொழிலாளர்கள் போதிய உணவு கிடைக்காமல் பரிதவிப்பதாகவும், சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அவதிப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் பரிதவிக்கும் தங்களை தாயகம் திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு காணொலி மூலம் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பணம் வாங்கியவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும், உணவு இல்லாமல் அவதிப்படுவதாகவும் தொழிலாளர்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. நாங்கள் 9 பேர் உண்டு. 9 பேரும் 4 லட்சம் ரூபா வச்சு நாங்கள் கொடுத்து தான் வந்தோம். வந்து 2 நாள் நாங்கள் சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். 2 நாளைக்கு அப்புறமா தான் இங்கே உள்ள ஏஜென்ட் வந்து எங்களுக்கு பிரெட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வேலையில் எதுவுமே இல்லை. 1.5 லட்சம் ரூபா சேலரி. நாங்கள் ஒரு டிக்கெட்டாவது போட்டு தாருங்க அப்படின்னு கேட்ட பிறகு எதுவுமே ஒரு பதிலே கிடையாது. நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டிசம்பர் 20ஆம் தேதி நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இதுவரை நாங்கள் வேலையை பார்க்கல. இன்னும் அப்படி தான் இருக்கோம். அவங்க சொல்கிறது நீங்கள் வேலை பாருங்கள். இந்த தனப்பில் நாங்கள் எங்கே வேலை பார்க்குறது? வேலை இருந்தால் நம்ம வேலை பார்க்குறது. வேலை பார்த்து நம்ம வேலை இருந்தால் நம்ம ஊருக்கு இதுக்கு வர போகிறோம் 4 லட்சம் ரூபா கொடுத்து. அப்படி நாங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லி பார்த்தாச்சு. எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க.